அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிம்ம ராசி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு சனி பகவான் டிசம்பர் 27 அதிகாலை பெயர்ச்சியாகிவிட்டார். சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்திலிருந்த சனி பகவான் 6ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி இருக்கிறார். 5ஆம் இடத்திலே மன சஞ்சலம், மனக்குழப்பம், புத்திரர்களால் சிறு சிறு தொந்தரவு, வாரிசுகளால் அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு கவனம் செலுத்துதல், மனதிலே தெளிவில்லாமல் இருந்து கொண்டிருந்த காலகட்டத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு சனி பகவான் உங்களை வெற்றிகரமாக அழைத்து செல்ல இருக்கிறார். 6ஆம் இடத்து சனி பகவான் சிம்ம ராசி நேயர்களுக்கு வெற்றி மேல் வெற்றியை அள்ளி தரப்போகிறார். பல பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைத்து நீண்ட நாள் இருந்து வந்த எதிர்ப்புகளையெல்லாம் விலக்கி உங்களுக்கு ஒரு மாபெரும் வெற்றியை நிச்சயம் அள்ளி தருவார். இந்த 2.5 வருட காலம் சனி பகவான் மகர ராசியில் தன் இயக்கத்தை செலுத்த இருக்கிறார். உத்ராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதம், அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், இப்படி 9 பாதங்களை கடந்து செல்ல இருக்கிறார். சூரியனுடைய நட்சத்திரம், அடுத்து சந்திரனுடைய நட்சத்திரம், செவ்வாயுடைய நட்சத்திரம். இதனுடைய ஆதிக்கத்தால் சனி பகவான் மகர ராசியை கடந்து செல்ல இருக்கிறார். சிம்ம ராசி மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதம். இதில் 9 பாதங்களை கொண்ட சிம்ம ராசிக்காரர்கள் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த 2.5 வருட காலத்தை நன்கு பயன்படுத்தி எல்லா பிரச்சனைகளையெல்லாம் சரி செய்து, எதிரிகளையெல்லாம் உங்கள் பிரச்சனையில் தலையிடாதவாறு சரி செய்து, உங்களை கடுமையாக உழைத்து சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்போடு இயங்க வைத்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாளராக உங்களை சனி பகவான் நிச்சயம் மாற்றுவார். அதே நேரத்தில் குரு நீச்சப்பட்டிருக்கிறது. நீச்சப்பட்ட குருவோடு 6ஆம் இடத்தில் சனி பகவான் சேர்க்கை பெற்றிருப்பதால் குருவுக்கு 6ஆம் இடம் உகந்ததல்ல. அதில் சில பணப்பிரச்சனைகள், சில தட்டுப்பாடுகள் ஏற்பட்டு சனி பகவான் அதை தன்னுடைய நிர்வாக திறமையால் அனைத்தையும் சரி செய்து உங்களை மேன்மையான இடத்துக்கு கொண்டு வருவார். ஆகவே இந்த காலகட்டம் உங்களை உயர்த்துகிற காலமாக நிச்சயம் அமையும். சிலருக்கு அரசாங்கத்தினுடைய அனுகூலம் கிடைக்கும். அரசாங்க பணியில் ஈடுபடுபவர்களுக்கு சிறந்த முன்னேற்றம் ஏற்படும். பல பேருக்கு அரசாங்க வேலைவாய்ப்பு புதிதாக சேருவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். இடமாற்றம், பணி மாற்றம் நல்ல பலன்களை கொடுக்கும் சிம்ம ராசி நேயர்களுக்கு. எதிரிகள் எல்லாம் உங்கள் சொற்படி கேட்பார்கள், அமைதியாகி விடுவார்கள். பகைவர்கள் உங்களை வெல்ல முடியாது என ஒதுங்கி நிற்பார்கள்.
6ஆம் இடத்து சனி பகவான் ஒரு நல்ல உயர்வை கொடுப்பார். நம்பிக்கையோடு செயல்படுங்கள். நிர்வாகத்திறன் உங்களுக்கு அற்புதமாக அறிவாற்றலோடு நீங்கள் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும், எந்த ஒரு வேலைகளில் நீங்கள் ஈடுபட்டாலும் முதன்மை நிலைக்கு வருவதற்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. உங்களுடைய நிர்வாகத்திறன் முழுமையாக வெளிப்படும். அனைவராலும் பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு தலைமை பதவி உங்களுக்கு வந்து சேரும். தொழில் நிறுவனங்களில் சிலருக்கு ஒரு மேனேஜராக வரக்கூடிய உத்தியோகம், பதவி உயர்வு வரும். ஆகவே சனி பகவான் 3ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். பிறகு 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். அதே சனி பகவான் 10ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 3, 12, 8. 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்வை செய்கிற போது அஷ்டமஸ்தானம், கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டிய காலகட்டம் உருவாகும். கொஞ்சம் சிரமப்படுத்துவார், கஷ்டப்படுத்துவார், அலைச்சலை கொடுப்பார். அதற்கென்றெல்லாம் அஞ்சாமல் அந்த கஷ்டத்தை தாங்கி நீங்கள் ஒரு மாபெரும் வீரராக போரிட்டு வெற்றி வாகை சூட வைப்பார். வண்டி வாகனங்கள் செல்லுகிற போது கொஞ்சம் கவனத்தோடு இருப்பதும் நல்லது. சகோதரரோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு சமாதானமாகி சரி செய்யப்படும். உங்களுக்கு வெற்றி கிட்டும். பங்குதாரர்களோடு கலந்து ஆலோசனை செய்து ஒரு சுமூகமான முடிவோடு உங்களுக்கு வெற்றியை சனி பகவான் கொடுப்பார். 7ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்க்கிற போது அது விரயஸ்தானம், சந்திரனுடைய வீடாக இருப்பதால் தேவையில்லாத மனக்குழப்பம், மன உளைச்சல், மனதிலே தேவையில்லாத சிந்தனைகள் வந்து போகும். தாயாரினுடைய உடல்நலத்திலே கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டம் உருவாகும். தாயாருக்கு உடல்நலத்துக்கு செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். சனி பகவான் 10ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். சுக்கிரனுடைய வீடு. சகோதரரோடு ஒரு சுற்றுலா செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. சகோதரர்களோடு ஒரு ஒற்றுமை உணர்வோடு எடுத்த காரியத்திலே வெற்றி பெறுவதற்கு அவர்களையும் துணைக்கு வைத்துக் கொள்வது நல்லது. உங்களுடைய முயற்சிக்கு உங்களுடைய துணைவியாரும் உறுதுணையாக இருப்பார்கள். சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் 6ஆம் வீடு. உங்களுக்கு மகர சனி நல்லதை நிறைய செய்ய இருக்கிறார். துணிச்சலோடு போராடுங்கள். எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாதீர்கள். உழைக்க அஞ்சாதீர்கள். உயர்வு, வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும். காலம் உங்களை நல்வழிப்படுத்தி ஒரு முன்னேற்றகரமான பாதையில் உங்களை கொண்டு போய் வெற்றி வாகை சூட வைக்கும். சிம்மராசி நேயர்கள் வெற்றிக்கு தயாராகி நிறைய நன்மைகளையும் நல்ல விஷயங்களையும் பெற்றுக்கொள்ளுங்கள். சனி பகவானை நம்பிக்கையோடு வழிபாடு செய்யுங்கள். சனி பகவானுடைய ஆசியால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும் என்று சொல்லி இத்துடன் எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். அடுத்து கன்னி ராசியை பற்றி அடுத்த நிகழ்வில் சந்திப்போம்.
நன்றி, வணக்கம். உங்கள் குபேந்திர மோகன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.